நந்தவனம் முதுமை வாழ்வின் துணை. முதியவர்களின் எல்லா தேவைகளுக்கும் ஒரே இடம். இன்றே 9789012340 பேசவும். மஞ்சுளா மேடம் என்ன பேசணும்? வழக்கமாக பெண்கள் தான் அன்பு பேசணும். இன்னமும் இந்த அம்மா நான் அன்பு பேசுகிறேன், அறிவு பேசுகிறேன் அப்படின்னு வந்து பேசட்டும், பார்ப்போம். ஏன்னா விதியை யாராலும் ஜெயிக்க முடியாது இல்லையா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்த சீர்த்தமுலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் என்கின்ற அறிவுபூர்வமான மழை பற்றிய ஒரு பாடலை சொல்லி ஸ்ரீ சத்சங்க பாபநாசம் சிவன் கர்நாடக சங்கீத சபையினருக்கும் அழகாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களோடு தோள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நந்தவனம் அமைப்பினருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை போல பேருக்கு ஆசிரியராக இல்லாமல் பெருமை மிக்க பேராசிரியராக இருக்கக்கூடிய, உலகத்துக்கெல்லாம் ஓராசிரியராக இருக்கக்கூடிய எங்களுடைய நடுவர் பெருமானே, வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்கின்ற அறிவு கருத்தை உலகமெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நடுவர் பெருமானே, என்னை போலவே பேசி தீக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கக்கூடிய பேச்சாள பெருமக்களே, இங்கு திரளாக கூடியிருக்கக்கூடிய அடியார்களே, ரசிக பெருமக்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியாக சொல்லிக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, ஒரு சின்ன மாற்றம் கிடைக்குமா? நான் கூட பெண்கள்னா அன்புக்கு பேசுவாங்க அப்படின்னு சொல்லியும் நான் கேட்காம அறிவுக்கு பேசுகிறேன்னு சொல்லி வந்துட்டு இன்றைக்கி சகோதரர் ராஜாராமன் அவர்களுடைய பேச்சை கேட்டதுக்கப்புறமா நான் அந்த பக்கமே போயிடலான்னு நினைக்கிறேன். ஓ, அந்த அளவுக்கு அறிவு வந்துருச்சு. என்ன அந்த அளவுக்கு அறிவு வந்து விட்டது நடுவர் அவர்களே. அப்போது ஒரு விஷயத்தை, ஒரு அன்பை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு எது தேவைப்படுகின்றது? அறிவு மட்டும்தான் தேவைப்படுகின்றது. என்னமோ அன்புக்கு வந்து பேதம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாரும் கல்யாணமான நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, என்னை உட்பட. கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போகிறோம். அங்கே ஒரு விளக்கேற்ற சொல்கிறாங்க, ஏதோ சமைக்க சொல்கிறாங்க, இல்லை அவங்க சமைச்சு கொடுக்குறாங்க, ஒரு புடவை எடுத்து கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பா புடவை எடுத்து கொடுத்தாருன்னா ஒரு ஜான் அளவுக்கு பார்டரே இருக்கும்னு. அப்போ அந்த அன்பு பெருசா இந்த அன்பு பெருசான்னு ஒரு பட்டிமன்றம் நடக்கத்தானே செய்யுது நடுவர் அவர்களே. என்னமோ அன்புக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை அது இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போயிட்டாரோ வெயில் காலத்தில் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான் இன்னைக்கு வந்து. அவருக்கு மட்டும்தான் வெயில் காலமா? மற்றவங்களுக்கெல்லாம் அப்படியே குளிர்ந்துக்கிட்டு இருக்கு. மகாகவி பாரதியார் தான் சொல்றாரு, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா இறைவா, சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய், அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலகம் அமைத்தாய் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் சித்தையும் அச்சித்தையும் பற்றி பேசக்கூடிய ஒரு அற்புதமான அறிவு நிலையைத்தான் மகாகவி பாரதியார் தெய்வம்னு சொல்றார். இவங்க அன்பு இருந்தா ஆண்டவன் தேடி வருவான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆண்டவனே அறிவுதான் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ அந்த ஆண்டவனை விட மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் இந்த உலகத்தில் உண்டா? இதுதான் எங்களுடைய கேள்வி. இப்போது மூளைக்கும் இதயத்துக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, ரெண்டும் வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தது. மூளை கேட்டுச்சு இதயத்தை பார்த்து, முட்டாள் இதயமே, தினமும் நீ வந்து வாட்ஸ்அப்பில் போயிட்டு எல்லாருக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் தட்டி விட்றியே, உனக்கு ஒன்றாவது அந்த மெசேஜிலேருந்து ரிப்ளை வருதா அப்படின்னு கேட்டுச்சு மூளை. உடனே இதயம் நம்மால் சொல்லுது, வரல தான், என்ன பண்ண சொல்கிற? ஆனாலும் நான் அப்படி தான் செய்வேன். ஏன் செய்கிற? உனக்கு ரீசன்ஸ் தான் முக்கியம், எனக்கு ரிலேஷன்ஸ் தான் முக்கியம். உடனே நீங்கள் அன்பணிக்கு போயிட்டனோன்னு நினச்சிடாதீங்க. அந்த ரிலேஷன்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்கின்றது? இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நான் காதலிக்கிறேன்னு சொல்லி ஒரு நபரை கொண்டு வந்து நிறுத்தினா, ஆஹா பேஷ் பேஷ் அன்பு வளர்ந்துருச்சு அன்பு பூரிச்சிருச்சு அப்படின்னு கல்யாணம் பண்ணி வைப்போமா? நீ யாரு?
நீ என்ன படிச்சிருக்க, நீ எங்க வேலை பார்க்குற, என்னுடைய மகளை கண்கலங்காம வச்சுப்பியா, காலந்தோறும் நீ அவளை வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? இல்லை அப்படி பார்ப்போமா, இல்லை ஆளை விட்டு அடித்து கொல்லுவோமா? அந்த அன்பை பற்றி எனக்கு தெரியல நடுவர் அவர்களே. இல்லை அது ஒரு வகையில் அன்பு தானே சார். என் பிள்ளைய கண்டவனுக்கும் கட்டி கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு வகையில் அன்பு தானே. அதுக்கு பேர் ஆணவ கொலைனா. ஆணவ கொலை பாருங்க. தமிழனாவது ஆணவ கொலைன்னு அர்த்தத்தை கரெக்டாக சொன்னான். இங்கிலீஷ்காரன் ஆனர் கில்லிங்னா, ஆனரே இல்லாத ஒரு கில்லிங், ஆனால் அதுக்கு பேர் ஆனர் கில்லிங் அப்படின்னா. இப்போது எங்க ஒரு இரவு நேரம் இருட்டா இருக்குன்னு பேசினா அது அன்பு. அந்த இருட்டுக்குள்ள மின்விளக்கை கொண்டு வந்தால் அதுதான் அறிவு. விஞ்ஞானி எடிசன் பல்பை கண்டுபிடிச்சார். அதாவது இருட்டா இருக்குப்பா பார்த்து வா அப்படின்னு சொன்னா அன்பு. எப்பா இருட்டா இருக்கு பார்த்து வா அப்படின்னு சொன்னா அன்பு. ஒரு நிமிஷம் இருப்பா விளக்கேத்தின பிறகு வா அப்படின்னு சொன்னா அறிவு. எது மகிழ்ச்சி? அதுவும் உலகத்துக்கே. ஏன்னா எடிசன் முதல்ல பல்பை கண்டுபிடிச்சிட்டு ஒரு இரவு நேரம் தன்னுடைய மனைவியை எழுப்பி காட்டுறாரு, இங்க பாரு பல்பு எரியுதுன்னு. சரி ஆஃப் பண்ணிட்டு படுங்க அப்படின்னு சொன்னதுதான் படுத்தூங்கியா. ஆமா. அதனால காலந்தோறும் அறிவாளிகளும் அறிஞர்களும் அறிவை போதிக்கக்கூடியவர்களும் காலந்தோறும் கல்லடிப்பட்டும் சொல்லடிப்பட்டும் அவமானப்பட்டும் தான் இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட நாங்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம்னா என்ன காரணம்? இந்த மனித குலம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், இந்த மனித குலம் அடுத்த இடத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்றதுக்காகத்தானே நடுவர் அவர்களை நாங்கள் இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறோம். ஒரு 3 விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்திலேயே 3 விதமான இன்பங்களை பற்றி நம்முடைய நூல்கள் பேசுகின்றன. இன்பம்னு ஒன்று உண்டு. என்ன? உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம். வெரி குட், வெரி குட். 2வது மனம் கவலையற்று இருப்பது 2வது இன்பம். என்னை கவலைகள் தின்ன தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மான்னு பாடுறது. 3வது ஒரு இன்பம் இருக்கு, பிறருக்கு உதவியாக வாழ்வது. வெளியூர் செல்லும்போது பெற்றோர் பாதுகாப்பு குறித்த கவலை இனி வேண்டாம். நந்தவனம். முதியோர் வாழ்வில் துணை நிற்கிறது கண்ணியத்தோடு. நீங்கள் பயணிக்கலாம் நிம்மதியோடு. நான் அன்போட இருக்கிறேன். கல்யாணம் ஆன புதுசு நடுவர் அவர்களே, அத்தானை பார்க்கும் போதெல்லாம் ஆசையா இருக்கும். அத்தான் ஒரு வார்த்தை நம்மளை கூப்பிட மாட்டாரான்னு இருக்கும். அத்தான் எப்படி கூப்பிடுவாருன்னு நினைக்கிறீங்க? மஞ்சு, மஞ்சம்மா, மஞ்சு குட்டி அப்படிங்க. எங்க ஊர்ல ஒருத்தன் அவன் பஜாதிய உமி உமி கேட்ட உமா மகேஸ்வரியா. ஏண்டா குடும்பம் நடத்துறீங்களா மாட்டு பண்ண நடத்துறீங்களாடா? வாய் நிறைய உமா மகேஸ்வரின்னு கூப்பிடுவியா, இல்ல அவ்வளவு நீளமா கூப்பிட வேணாம்னா உமான்னு கூப்பிடுவியா? உமி உமி அப்படின்னு அந்த பொண்ணோட தங்கச்சி தவிடு வருது. என்ன குட்டி? மஞ்சு குட்டி. அப்படி கூப்பிட்ட உடனே நம்முடைய கைவண்ணத்தை எல்லாம் நம்மளால காட்டாம இருக்கவே முடியாது. நான் பாட்டுக்கு விதவிதமா சமைச்சு வைக்கிறேன். யூடியூபை பார்த்து எல்லாத்தையும் சமைச்சு வைக்கிறேன். யூடியூபை பார்த்து? ஆமா. அதான் இட்ஸ் a kind of attempt to kill. விதவிதமா சமைச்சு வச்சுட்டு நல்ல வாழை இலையை வச்சு எல்லாத்தையும் பரிமாறுறேன். அத்தான் வந்து சொல்றாரு, ஒரு முடி விழுந்திருக்கு. அத்தான் சொல்றாரு, இந்த முடி உன் தலையில இருந்தாலும் அழகு, இந்த இலையில இருந்தாலும் அழகு. அடுத்த நாள் பார்த்தா இலையில சோறே இல்லை, வெறும் முடிதான் இருக்கு. ரொம்ப அறிவு. நான் பரிமாறிக்கிட்டே இருக்கேன். இலை பூரா முடியா இருந்ததுன்னா என்ன கேட்பான்? ஆக நான் பரிமாறிக்கிட்டே இருக்கிறேன். உள்ள இருந்து எங்க மாமியார் அப்படியே தடால் புடால்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு அவங்க ஒரு பக்கம் இலைய வச்சு இந்தாடா சாப்பிடுறா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வைக்கிறாங்க. அத்தான் நான் செஞ்சதை சாப்பிட போறீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். டேய் இவ்வளோ நாள் நான் தானே உனக்கு சமைச்சிருக்கேன், நான் சமைச்சதான் நீ சாப்பிடணும் அப்படின்னு அந்த பக்கம். அத்தான் நான் டேய்னு அங்க, அத்தான் டேய் அத்தான் டேய் அப்படின்னு டே அத்தான். அதான் 50 வருஷம் கழிச்சா. இந்த இடத்துல அன்பு எப்படி விளையாடுது பாருங்க நடுவர் அவர்களே. என்ன அன்பு. அது ரெண்டு பொம்பளைகளுமா சேர்ந்து அவனை சாப்பிட விடல, அதுதான் பிரச்சனை. அன்புன்னு இருந்தா
இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்துக்கிட்டே இருக்கும். அன்புன்னு இருந்தால் பொசசிவ்னஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அன்புன்னு இருந்தால் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்குமே தவிர, அதில் எங்கேயாவது இப்போ அத்தா மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு, ஒரு பக்கம் மனைவி சமைச்சிருக்கா, ஒரு பக்கம் அம்மா சமைச்சிருக்கான்னு சொல்லி அத்தா மகிழ்வதற்கு எந்த விதமான சாத்தியமும் கிடையாது. அதனால் அன்பு என்பது ஒரு இந்த மனித குலத்திற்கு தேவைதான். ஆனால் மகிழ்ச்சி படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நிச்சயமாக அறிவுதான் தேவை. எத்தனை வீடுகளில் அம்மாக்கள் அப்பா தன்னுடைய பிள்ளைய கண்டிச்சுக்கிட்டே இருப்பார். உடனே அம்மா என்ன சொல்லும், ஆடி போய் ஆவணி வரட்டும், அந்த சுக்கிரன் எப்படி உச்சத்தில் வரான்னு பாருங்க, அதுக்கப்புறம் பையனுடைய வாழ்க்கையே மாறி போகுது அப்படின்னு கெடுக்கக்கூடியது அன்பாக இருக்குமா அல்லது அறிவாக இருக்குமா அப்படின்ற. ஆடி போய் ஆவணி வந்தா என் பையன் டாப்பா வந்துருவான் அப்படிங்கிறது அன்பு தான். டாப்பா வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்யறது என்னது? அருமையான இடம். அது சரண்யா தான் செய்ய முடியும். சரண்யாவுக்கு பிறகு மஞ்சுளா தான். அழ வைக்கிறது அன்பு, எழ வைப்பது அறிவு. எழ வைக்கிறது தான் இங்கே நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு வீட்டில் 4 பெண் குழந்தைங்க, அந்த 3வது பெண் குழந்தைக்கு வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெண் குழந்தை நிற்கணும் அப்படின்றதுக்காக வேண்டாம்னு பேர் வைக்கிறாங்க. போதும் பொண்ணும்பா. அந்த வேண்டாம் அப்படின்ற அந்த பேரை வச்சுட்டு அந்த பெண் குழந்தையால வெளியில போய் நடமாட முடியுமா, வெளியில யார் பேர் கேட்டாலும் சொல்ல முடியுமா? ஆனால் இன்னைக்கு அந்த பெண்ணை நாம எல்லாரும் திரும்பி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரணம்தான், வருஷத்துக்கு 22 லட்சம் சம்பாதிக்க கூடியதாக அவள் தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டாள். அது மகிழ்ச்சியா? வேண்டாம்னு பேர் வச்சுட்டா குழந்தை பெண் குழந்தை பிறக்காம இருக்குன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய மூட நம்பிக்கை மகிழ்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைவான ஒரே ஒரு திருக்குறளோடு நிறைவு செய்கின்றேன். மனித குலத்திற்கு எது மகிழ்ச்சி அப்படின்றத மக்கட்பேறு அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்றாரு. அவர் எங்கேயுமே தன்னை முன்னிலைப்படுத்தி பேசிக்கவே மாட்டார். ஒரு சில இடங்கள்ல தான் பேசுறார். பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பேரு, நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு பாக்கியம்னு சொன்னா அது அறிவான பிள்ளைகளை பெறுவதுதான் என்று சொல்லியிருக்கின்றாரே தவிர அன்பான பிள்ளைகளை பெறுவது அப்படின்னு சொல்லவே இல்லை. அதே அதிகாரத்தில் தான் சொல்றாரு, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, மாநிலத்தில் மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதனால்தான் இந்த தன்னை விட தன்னுடைய பிள்ளைகள் அறிவார்ந்த பிள்ளையாக இருக்கிறதுனால இந்த உலகத்திற்கே பயன். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த போலியோவால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ரொம்ப அந்த செயற்கை கால்னு சொல்லுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட 3 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய அந்த செயற்கை காலை போட்டுட்டு நடக்க முடியாமல் இருந்தப்போ எப்படி வானூர்திகள் எல்லாம் ஒரு மெட்டல்ல செய்யப்பட்டதோ அந்த எளிய மெட்டல்ல, ரொம்ப எடையில்லாத அந்த மெட்டல்ல செயற்கை கால் செய்து பொருத்திய அந்த நிகழ்ச்சியை தான் அவர் கடைசி வரைக்கும் என்னுடைய மகிழ்ச்சிக்கான காரணம்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த உலகத்திற்கு மகிழ்ச்சியை கொடுப்பது, இந்த மனித குலத்திற்கு மகிழ்ச்சியை கொடுப்பது அறிவுதான் என்று சொல்லுகின்றேன். ஏன்னா அன்பை புரிந்து கொள்வதற்கு கூட உங்களுக்கு அறிவு தேவை. அத்தானின் அன்பை புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு அறிவு தேவைப்பட்டதை போல அப்படின்னு சொல்லி. Worried of leaving elderly parents? காஞ்சிபுரம் நந்தவனத்தை அழைக்கவும். 2013 முதல் முதியோர்களுக்கான சேவை. Complete Senior Care. நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகின்றேன். நன்றி, வணக்கம். அத்தானின் அன்பை புரிந்து கொள்வதற்கு அறிவு இருந்தால் அவனை கட்டியே இருக்க மாட்டிய. அப்புறம் கட்டிட்டு புரிஞ்சுக்கிறது என்ன? புரிஞ்சுக்கிறது சூப்பர்மா, அருமையாக பேசிக்கிறாங்க. அவங்க சொன்ன பாயிண்ட் ஒன்று தாங்க, அன்பு தான் இன்ப ஊற்று, அன்பு தான். ஆனால் அந்த அன்பை யாரிடத்தில் செலுத்துவது, எந்த அளவுக்கு செலுத்துவது? இப்போ நம்ம வீட்டில் செல்லம் கொடுத்தே பிள்ளைகள் கெட்டு போயிடுதுல, இல்லை அம்மா சொன்ன மாதிரி பொசசிவ்னஸ், என் புருஷன் எனக்கு மட்டும்தான். அது சில பொம்பளை எழுத்து பிள்ளை விடும், பேசுகிறதுல எழுத்து பிள்ளை விடும். என் புருஷன் எனக்கு மட்டும்தான். இவன் சந்தோஷப்படுவான், ஆகா நான் மட்டும்தான். நீ மட்டும்னு சொல்லலடா. ரொம்ப நல்லா அருமையாக பேசினேன். எடிசன்லாம் சார் அத்தனை ராயல்ட்டி. அவர் ஏறத்தாழ 999 எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு
999 உலோகங்களை பொருத்தி பார்த்து இது சரி வராது, இது சரி வராது, இது சரி வராதுன்னு தள்ளி 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 1000ஆவதுல டங்ஸ்டன் இலையை பொறுத்துனா பல்பு எரியும்னு கண்டுபிடிக்கிறார். அப்போ பொறாமப்படுவான்ல, நம்ம ஆளுக்கு தான் பொறாமப்படுவான்ல. என்னத்தை கிழிச்ச நீ பெரிய விளக்க கண்டுபிடிச்சிட்டானா விளக்கெண்ண. 999 தடவை தோத்துட்டு 1000ஆவது தடவை டங்ஸ்டனை கண்டுபிடிச்சிருக்க. இதில் என்ன பெரிய பெருமிதத்துக்கு என்ன இடம் இருக்கு அப்படின்னு கேட்டபோது அறிவுள்ளவராக இருந்தனால் டங்ஸ்டன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 999 உலோகங்களை பற்றி நான் ஆராய்ச்சி செய்து ஒன்றை கண்டுபிடித்தேன்னா. என்ன கண்டுபிடிச்ச? மின்சார விளக்கு எரிவதற்கு இந்த 999 உலோகங்களும் பயன்படாது என்று கண்டுபிடித்தேன். அறிவில் ஓங்கி இவ்வையம் தலைக்கும், அன்பில் ஓங்கி இவ்வையம் தலைக்கும். ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் அன்பை புரிந்து கொள்வதற்கு அறிவு வேணும். நல்லா சொன்னான், அருமையாக சொன்னான். அது தம்மக்கள் அறிவுடைமை அந்த திருக்குறள், பெருமவற்றுள் யாமறிவதில்லை, அறிவறிந்த மக்கள். இன்னும் கூட நீங்கள் மக்கட்பேர் அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா 2 தகப்பனுக்கும் தாய்க்கும் உள்ள 2 குறள். தகப்பன் தாய்க்கு உள்ள கடமை, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அவையத்து முந்தி இருப்பல்னா எது முன்னாடி நிற்கணும்? அறிவு தானே. சரி, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். சான்றோன்னா யாரு? அறிவு தானே. அப்ப தாயுடைய பொறுப்பும் தகப்பனுடைய பொறுப்பும் பிள்ளைகளை அறிவுள்ளவர்களாக ஆக்க வேண்டும். அவர்கள் உண்மையிலேயே அறிவுள்ளவர்களாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். அவ்வளவுதான். அன்பில்லாதவன் யார்? அறிவு கெட்டவன் தான் சார் அன்பில்லாமல் இருப்பான். அறிவு கெட்டவன் தான் அன்பில்லாமல் இருப்பான். அறிவுள்ளவன் யார்? டொனால்டு ட்ரம்ப் அறிவுள்ளவனா? அறிவுள்ளவனா? அந்த பேர் அவன் எங்க தென்காசியில் கொண்டாந்து அவன் குண்டு போட்டாலும் பரவாயில்ல சார். அவனுக்கு அறிவு இருக்கு, அவனுக்கு அறிவியல் இருக்கு, அவன்கிட்ட அறிவியல் இருக்கு. ஆனா அறிவு இல்லையே. அதுல எனக்கு நோபல் பரிசு கொடுங்கிறான். அது எதுக்கான நோபல் பரிசா? அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்குறான். அட விளங்காம போறவனே, ஊரை பூரா அழிச்சிட்டு சார் காசால அந்த பிள்ளைகள் செதறி கிடக்கிறத பார்த்தீங்கன்னா வீடியோவில், ஐயோ சாப்பிட முடியாது சார். நீங்களும் நானும் சேஃபாக இருக்கிறதுனால நமக்கு அந்த வருத்தம் தெரியலை. நீங்களும் நானும் சேஃபாக உட்காந்துருக்கலாம். அவர் மகா கணபதி வீட்டுக்கு போனால் அப்படி ஒரு பருப்பு வடை, அவங்க வீட்டில் கண்ணம்மான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க, அப்படி சமைச்சு கொடு. பருப்பு வடையை கடிச்சுக்கிட்டு கையில வாயில் புட்டு போட்டாங்கன்னு வைங்க, அப்போ தானே தெரியும். செதறி கிடக்கு சார். பிஞ்சு குழந்தைகள் பிஞ்சு கிடக்கிறார்கள். பிஞ்சு குழந்தைகள் பிஞ்சு கிடக்கிறார்கள். அந்த ஹெலிகாப்டரில் கொண்டாந்து உணவு பொட்டலங்களை போடுற போது இந்த பிள்ளைங்க தட்டை தூக்கிட்டு ஓடுற பரிதாபத்தை பார்த்தீங்கன்னா, கடவுளே, என் எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. அந்த ஆள் சொல்கிறான் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுங்கிறான். அதை விட நான் ஜீசஸ் கிரைஸ்ட்டுங்கிறான், நான் தான் இயேசுநாதருங்கிறேன். அதுதான் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, குடியரசு கட்சிக்காரன் சொன்னால், உன்னைய நாங்கள் இயேசுநாதராக ஒத்துக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குண்ணா. என்ன கண்டிஷன்? உன்னையே நாங்கள் இன்னைக்கு சிலுவையில் அடிப்போம். மவனே, உன்னை சிலுவையில் அடித்த பிறகு 3ஆவது நாள் நீ உயிர் தெழுந்து வந்தீங்கன்னா உன்னைய நாங்கள் இயேசுன்னு ஒத்துக்கிறோம். செத்து போயிடும். இப்படி பேசுனால அறிவு வேணும் சார். ரொம்ப நல்லா அருமையாக பேசிக்கிறான். அதை நோய், உடம்புக்கு நோய், மனசுக்கு கவலை, சமூகத்துக்கு ஈகை, கொடுத்தல், உதவுதல் தானே மகிழ்ச்சி. மனிதகுல மகிழ்ச்சி. நோய் இல்லாமல் இருப்பது, கவலை இல்லாமல் இருப்பது, கவலையற்றிருத்தலே முக்தி. யார் சொல்கிறார்? பாரதி. முக்தினா நீங்கள் செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்து விடுவதல்ல முக்தி. அதல்ல முக்தி. கவலையற்றிருத்தலே முக்தி.
அதான் மனிதகுல மகிழ்ச்சி. அடுத்தவங்களுக்கு உதவி செய்து பாருங்க. துவக்கும் இன்பம் நரல திருவள்ளுவர். துவக்கும் இன்பம். அதனால் ரொம்ப அருமையாக பேசிக்கிறாங்க. இப்போது நம்ம முகை மழலையர் பள்ளியினுடைய இயக்குனர், என்ன கட்சி இல்லை என்ன கட்சி நீங்கன்னு கேட்டேன். எப்பவுமே அன்பின் கட்சி, எப்பவுமே அன்பின் கட்சி. அதான் என்ன டக்குன்னு இந்த பக்கம் வந்துக்கிட்டு நான் அறிவு கட்சிக்கு வந்துட்டேன். இனி வெளியூர் செல்லும்போது பெற்றோர் பாதுகாப்பு குறித்த கவலை இனி வேண்டாம். நந்தவனம். முதியோர் வாழ்வில் துணை நிற்கிறது கண்ணியத்தோடு. நீங்கள் பயணிக்கலாம் நிம்மதியோடு.